வள்ளலார் சொல்றாரு, கடவுளை எப்படி அடையலாம் என்றால் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. என்ன சொல்றாரு? அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசேன்ற. அன்பெனும் குடில் புகும் அரசே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடவுளை தேடி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய அனுபவ அறிவு, நாம் கடவுளை தேடி கோவிலுக்கு செல்ல வேண்டாம், நாம் கடவுளை தேடி மசூதிக்கு செல்ல வேண்டாம், நாம் கடவுளை தேடி சர்ச்சுக்கு செல்ல வேண்டாம். கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்ல வரல, மசூதி போவானு சொல்ல வரல, சர்ச்சுக்கு போவானு சொல்ல. போனா தப்பு இல்லை. ஆனா கடவுள் நம்மை தேடி வர தயாராக இருக்கிறார். நாம் தகுதி பெற வேண்டும். என்ன புரிஞ்சேன்னு? நாம் தகுதி பெற வேண்டும். அன்பெனும் குடில் புகும் அரசேன்ற வள்ளலார். எப்படி அன்பு இருந்தாக்கா அந்த குடிலுக்கு, அந்த உடம்புக்குள்ள கடவுள் வந்துருவாங்க. அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்குள் படுபரம் பொருளேன்ற. அன்பிற்கும் உண்டோ அழைக்கும் தாழ். இப்போ நான் எனக்கு என் மேல யாரும் அன்பு காட்டல அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு கற்பனை. என்கிட்ட யாரும் சுந்தரையா அன்பு காட்ட மாட்டாரு, சாமி சங்கரன் பிள்ளை அன்பு காட்ட மாட்டாரு, பரணி அன்பு காட்ட மாட்டாரு, இந்த ஐயா அன்பு காட்ட மாட்டாரு அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நினைக்கிறேன் அல்லது சொல்றேன். ஆனா நான் அன்பு காட்டுறேன்னா புரியுதா? அதாவது அன்பை பெற அன்பை காட்டு, அன்பு பெருகி வர ஆனந்தம் அடைவாய். என்ன வரும்? அன்பு பெருகி வர ஆனந்தம் அடைவாய். இதுதான் வள்ளலார் சொல்லியிருக்கார்.